2025ல பயங்கரமா பூமிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஜாப் ரோல் அப்படின்னு வந்து சொல்லலாம். மொத்தமா முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து 1 இயர்ல இருந்து 1.5 இயர்ஸ் வந்து எடுத்துரும். ஸோ நீங்கள் 2025ல ஏஐ வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை 2026லேயே நான் வந்து இதை வந்து இன்னும் நல்லா வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏஐ லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீயான ரோட் மேப் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து நீங்கள் ஏஐ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஐ தெரியாத ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஏஐ டூல்ஸை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அண்ட் ஏஐ எப்படி வந்து பில்ட் பண்ண கற்றுக்கிறது அப்படின்றதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து எல்லாத்துக்கான ரிசோர்ஸுமே சேர்த்து வந்து இந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் எந்த ஆர்டரில் நீங்கள் போகணும், எந்தெந்த வீடியோ எப்படி வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். சரி, இப்போ எதுக்கு நான் ஏஐ படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அதை வந்து அட்ரஸ் பண்ணிடுறேன். இப்போது ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்றது ஒரு காமனான டேர்மாக வந்து மாறிடுச்சு. எஸ்பெஷலி டெக் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த டெக் கம்பெனிஸ் ஏஐ யூஸ் பண்ணி ஆப்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதர் அவங்க ஒர்க் ஃப்ளோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா அவங்க ப்ராடக்ட்லேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு நான் கோடராக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஏஐ கற்றுக்கிறது மூலிமா நீங்கள் வந்து ஒரு டீமை நீங்கள் வந்து லீட் பண்ண முடியும். அந்த டீம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ப்ரொடக்டிவாக மாற்றுறது அப்படின்றது நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இதுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட்டான ரவுட் வந்து நான் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரவுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னான ரவுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். முதல்ல இந்த ட்ரெடிஷ்னல் ரவுட்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கணும். டேட்டா சயின்ஸ்ன்றதே ரொம்ப பெருசு, அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங் வந்து கற்றுப்பீங்க. இதில் நிறைய அல்காரிதம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து கலந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் விஷனுக்கு மூவ் ஆகுவீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NLP வந்து கற்றுக்கலாம். இந்த NLP நீங்கள் நடுவில் எப்போ வேணால் நீங்கள் வந்து ஷஃபிள் பண்ணி கற்றுக்கலாம், அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் விஷன், இப்படி வந்து நீங்கள் மூவ் ஆகுறது பெட்டர். டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டர் விஷனில் நிறைய பேர் வந்து குதிச்சிருவாங்க, அதை வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி போயிருக்கிற நிறைய பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட் கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன். அவங்க எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ் தெரியணும், டேட்டா சயின்ஸோட மேத்தமெட்டிக்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் விஷன்லாம் வரதை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும். ரொம்ப அட்வான்ஸ்டாக தெரியணும்னு அவசியம் இல்லை. பேசிக்ஸ் ஆச்சு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா மிஷின் லேர்னிங் மூவ் ஆக நீங்களே வந்து நிறைய வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி, நீ என்ன டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஃபீல்டு நேமாக சொல்கிறேன், நான் எங்கே போய் கற்றுக்கிறது, எதை நான் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான எல்லாத்துக்கான பெரிய டீட்டெயிலான வீடியோவே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதை நீங்கள் எப்படி வந்து கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எண்ட் டு எண்டாக கற்றுக்கணும். அதாவது நான் இந்த விஷயத்தை நான் வந்து புதுசாக கற்றுக்கிறேன் அப்படின்னா, தியரட்டிக்கல் நாலேஜ்லேருந்து அதுக்கான மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் என்ன அப்படின்றத கற்றுக்கோங்க. அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்கள், அந்த ப்ராஜெக்ட் டிப்ளாய் பண்ணுங்கள். இதை தான் வந்து நம்ம எண்ட் டு எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஐடியாவிலேருந்து அது ப்ராஜெக்டாக பண்ணி டிப்ளாய் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் வந்து 4 ஸ்டெப்பாக சொல்லிட்டேன். ஆனால் இதை நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு கண்டிப்பாக 4-5 மாதம் வந்து எடுத்துரும். இதுக்கு அடுத்தது இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா தான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்டெப்ல வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ வரவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் LLMs வந்து கற்றுப்பீங்க, எப்படி ஒர்க் ஆகுது. இதில் வந்து அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து படிச்சு பாருங்க. இதை வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையாலே சொல்லணும்னா பயங்கரமான ஒரு நாலேஜ் வேணும். இதை வந்து நீங்கள் படிச்சு புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி மாடல் ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதை எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கங்க. இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரவுட்டு. இதுக்கு அடுத்து ஸ்டெப் 3ல தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏஜென்டிக் ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை கற்றுப்பீங்க. MCP சர்வர்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, MCP கம்பேட்டபிளான அப்ளிகேஷன்ஸ் எப்படி நீங்கள் பில்ட் பண்ணுறதுன்றதை கற்றுக்க போகிறீங்க. இதுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து 1 to 2 months வந்து எடுத்துரும். இது மொத்தமாக முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து 1 இயர்லேருந்து 1.5 இயர்ஸ் வந்து எடுத்துரும். சரி, இது இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைட்லி மாடர்னான ரவுட், அதாவது நிறைய விஷயங்கள் பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கான ஒரு ரவுட் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனலாகவும் இருக்கலாம். எனக்கு இந்த ட்ரெண்டில் எல்லாமே போயிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்காக நான் வந்து இது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் LLM வந்து கற்றுக்காங்க. LLM எப்படி வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூஸ் கேஸ்க்கு அப்படின்றத கற்றுக்காங்க. இதுக்கு ஃபவுண்டேஷனல் மாடல்னா என்ன, ஒரு யூஸ் கேஸ் ஸ்பெசிஃபிக் மாடல்னா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அது யூஸ் கேஸ் ஸ்பெசிஃபிக்காக மாத்திரப்ப தான் நம்ம வந்து ஃபைன் டியூனிங் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து மாடல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, அதில் வந்து 0 GPUன்னு சொல்லிட்டு ஒரு GPU கொடுப்பாங்க, அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து லேங் கிராஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கற்றுக்கங்க. இதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கங்க. இதுக்கப்புறம் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏஐ அண்ட் MCP. அதில் வந்து ஸ்டெப் 3 சொல்லியிருப்பேன். இதில் வந்து நம்ம ஸ்டெப் 1 டேரெக்டாக வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸான ஏஜென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. RAG
சிஸ்டம்ஸ் வந்து பில்ட் பண்ணுங்க. ராக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு LLM வந்து டேரக்டா இன்டர்நெட்ல இருந்தோ இல்ல அதோட நாலேஜ் இருந்தோ ஒரு ஆன்சர் கொடுக்கறது வந்து LLM அப்படின்னு சொல்லுவோம். அந்த LLM வந்து உங்களோட லோக்கல் நாலேஜ் வந்து அக்சஸ் பண்ணி அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் எடுக்க ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா அது ராக் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் படிக்கிறப்பே வந்து டேட்டா சயின்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் பேரலா வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியில ரெடியான ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்றோம். அதுல பேரலா வந்து தியரிட்டிக்கல்ஸே வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் எனக்கு வந்து பயங்கரமான டெக் பேக்ரவுண்ட் வந்து இருக்குது, என்னால் எல்லா டெக்னாலஜி ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும், நான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் அப்படின்னா உங்களுக்காக வந்து ஒரு அட்வான்ஸ் ரவுட் வந்து நான் சொல்கிறேன். மூணுத்துமே நீங்கள் வந்து பேரலாகவே வந்து லேர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து அலாங் சைட் நீங்கள் என்ன டெக்னாலஜி பண்ணுறீங்களோ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்க டெக்னாலஜியை அதில் எப்படி வந்து ஏஐ பில்ட் பண்ணலாம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக வந்து பண்ணுங்கள். இதை பண்ணுற டைம்லேயே வந்துட்டு ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கேப் வந்து உங்களுக்கே தெரியும், எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் மட்டும் உங்களோட நாலேஜ் கேப் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரி, இவ்வளோ சொல்லியாச்சு, நீ ஆனால் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இப்போதான் நம்ம வந்து ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கோர் லேர்னிங் வந்து உங்களுக்கு பண்ணணும். கோர் லேர்னிங்ல என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்ல என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் EDAன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கற்றுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து கற்றுக்கணும். இது மூணுத்துக்கான வீடியோவே நான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன, அதில் என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து ரிக்ரெஷன் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டிசிஷன் ட்ரீ வந்து நீங்கள் கற்றுக்கணும். மல்டிபிள் டிசிஷன் ட்ரீ வச்சு எப்படி ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, அப்புறம் XG பூஸ்ட்னா என்ன அப்படின்றத கற்றுக்கணும். இப்போ இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு LLM கிட்ட கொடுத்து எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த LLMலாம் வந்து ரன் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராவும் ரொம்ப காஸ்ட்லி, APIயும் ரொம்ப காஸ்ட்லி. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும்னா XG பூஸ்ட் ஒரு சிம்பிள் அல்காரிதம் சின்னதாக ஒரு கம்ப்யூட்டேஷன் பவர் எடுக்கிற மாதிரி ரன் பண்ணாலே போதும். அந்த மாடல் வந்து உங்களுக்கு 90% வரைக்குமே வந்து காஸ்ட்லாம் சேவ் பண்ணிருக்க யூஸ் கேசஸ் நான் வந்து பார்த்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து மெஷின் லேர்னிங்ல ஓவராலா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்தாச்சு. இது பார்க்குறப்பே நீங்க வந்து அக்யூரசி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், அதுக்கப்புறம் இந்த மெட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க கத்திருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு டீப் லேர்னிங்க்கு போவீங்க. டீப் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டர் விஷன் வந்து கத்துக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இமேஜஸ் வந்து ப்ராசஸ் பண்றது, அதுல வந்து கன்வல்யூஷன் நெட்வொர்க், அதுக்கப்புறம் வந்துட்டு RNN, CNN, ANN இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோஸுமே நீங்கள் வந்துட்டு எப்படி பார்ஸ் பண்ணுறது, அந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி நீங்கள் லேபிளிங் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கற்றுப்பீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷன் ஒரு சைடு வந்து போகும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாங்குவேஜ் ஒரு சைடு வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா NLPன்னு சொல்லுவோம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இது வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அதெல்லாம் வந்து கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் NLPக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாயக் அப்படின்றவர் ஒரு தெளிவான பிளேலிஸ்ட் போட்டிருப்பாரு. இதை வச்சு தான் வந்து அமேசான் MLS இன்டர்வியூலாம் வந்து கிராக் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரான பிளேலிஸ்ட், கண்டிப்பாக அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க NLP படிக்க போறதா இருந்தா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த NLPலே BERTன்னு ஒன்று இருக்கும், அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். BERT மாடலுக்கு அப்புறம் தான் இப்போ இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா LLM வந்து கத்துப்பீங்க அண்ட் தென் வந்து ஜென்ரேட்டிவ் AI வந்து மூவ் ஆகுவீங்க. இப்போ ஜென்ரேட்டிவ் AIல என்னென்னலாம் வந்து டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் LLMஸ்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து OpenAI இருக்கு, கிளாட் இருக்கு, லாமா இருக்கு, மிஸ்ட்ரல் இருக்கு. இதில் நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இதை வந்து ஃபைன் டியூன் பண்ண தெரியணும். இதை ஃபைன் டியூன் பண்றதுக்குனே சில ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பெஃப்ட் இருக்கு, அப்புறம் வந்து லோரா இருக்கு. இது யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஃபைன் டியூன் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி மாடல் ஏனா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டையும் ப்ராசஸ் பண்ண முடியும், அப்புறம் இமேஜையும் ப்ராசஸ் பண்ண முடியும், வீடியோஸையும் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். இது மல்டி மாடல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேக்னா என்ன பார்த்தீங்கன்னா ரெட்ரீவல் ஆகுமெண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் டேட்டா பேஸ்லையோ உங்களோட நாலேஜ் பேஸ்லையோ போயிட்டு இந்த டேட்டா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து அதை வந்து LLM ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இதில் இருக்கான்னு பார்த்து சொல்லும். இல்லை அப்படின்னா மட்டும்தான் அதோட ஒரிஜினல் மாடல்ல இருந்து ஆன்சர் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இது வந்து நம்ம ரேக்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நீங்கள் வெக்டார் டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோமா, பைன்கோன் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான டேட்டா பேசஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஜென்டிக் AIs வந்து வருது. எஜென்டிக் AIல என்ன நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AI ஏஜென்ட்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா லேங்கிராஃப் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஆட்டோஜென் எப்படி ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க, அதை வந்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MCP வந்து கற்றுப்பீங்க. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சில நார்மலான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து AI வந்து எப்படி இதை யூஸ் பண்ண முடியும், இது கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு REST API மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரோட்டோகால். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு AIக்கு ஒரு நார்மலான ஒரு டேட்டா பேஸோ ஒரு அப்ளிகேஷனோ அதுக்கு வந்துட்டு பவர் வந்து கொடுப்பீங்க. அது MCP. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A to A அப்படின்னு சொல்லுவாங்க. A to A ஆர்கிடெக்சர்னா ஏஜென்ட் டு ஏஜென்ட் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு LLM வந்து இன்னொரு LLM கூட வந்து நம்மளால
உங்களால் வந்து பேசிக்க முடியும். இல்லைனா ஒரு ஏஜென்ட் வந்து இன்னொரு ஏஜென்ட் கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆண்ட்ராய்டு ஏஜென்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு சிரி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிரி வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஏஜென்ட் கிட்ட சொல்லி எனக்கு வந்து இந்த ஒரு ஆட்டோமேஷன் பண்ணித்தா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இது A to A அப்படின்ற ஆர்கிடெக்சர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளோட A to A கூட ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூட நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஆட்டானமஸ் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நான் கூட இப்போ அதை தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லைனாக என்னென்ன வீடியோஸ் எதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்க்கு நீங்கள் வந்து பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற வீடியோ இருக்குது. இதில் வந்து லேர்ன் பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கோர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. அகைன் நான் வந்து சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ரோட் மேப்பு. நீங்கள் வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஜென்ஏ இன்டெகிரேஷன் மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். இந்த ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. இதை வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் லீனியர் அல்ஜிப்ரா ஃபார் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதை படிக்கிறது மூலிமா நீங்கள் வந்துட்டு மெஷின் லேர்னிங்கில் என்னென்ன மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும். இது வந்து மீன் மீடியன் மோட்லேருந்து ரொம்ப அட்வான்ஸ்டான கிரேடியன்ட் டிசைன்லேருந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா EDA இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு மெஷின் லேர்னிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப EDA வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சப்ஜெக்ட்னு இல்லை, ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அதையே வந்து பாருங்கள். ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது ஆல்ரெடி இருக்கிற மல்டிபிள் காலம்ஸ் வந்து புதுசாக ஒரு காலம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, அதுலேருந்து ஒரு மீனிங் வந்து உங்களுக்கு டெரைவ் ஆகுதுன்னா அது ஃபீச்சர் இன்ஜினியரிங் சொல்லுவோம். ஸோ இது சின்ன கான்செப்ட் தான், இருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அனாலிட்டிக்ஸ் வித்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக இங்கே தான் வந்து படித்தேன். ஸோ இது வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூப்பரைஸ்ட் அண்ட் அன்சூப்பரைஸ்ட் லேர்னிங், ஸ்பெசிஃபிகலி இந்த ரிக்ரெஷனு, ட்ரீஸு, அதாவது டிசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், XGBoost எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். அண்ட் XGBoostக்கு மட்டும் டீப்பாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து போட்டிருப்பாங்க. சூப்பரான ஒரு வீடியோ, சின்ன வீடியோ தான், ஆனால் வந்து உங்களுக்கு XGBoost வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்தது நீங்கள் வந்துட்டு டீப் லேர்னிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து எடுரேக்கை வந்து 10 மணி நேரத்துக்கு வெறும் டீப் லேர்னிங்க்குன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அது வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசோர்ஸ் அந்த இன்டர்நெட் ஃபார் கம்ப்யூட்டர் விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டான்ஃபோர்டோட அவங்களோட டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க யூடியூப்ல வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அது வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் NLPக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து கிருஷ்ணாயக்கோட அந்த NLP பிளேலிஸ்ட் வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடியோவோ இருக்கும். நீங்கள் லிட்டரலி ஒரு 2 டேஸில் வந்து அதை படித்து முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு வந்து நோட்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பர்சனலி அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் LLMஸ்க்காகவே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்டான்ஃபோர்டோட ஒரு வீடியோவே வந்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு இன்டெலிபேட்லேருந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நினைக்கிறேன். அது முடிங்க. அது முடிச்சதுக்கப்புறமா லோரா அண்ட் பெஃப்ட் சொல்லியிருந்தால எப்படி வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் அண்ட் 1 மணி நேரத்துக்கு வந்து 2 வீடியோஸ் இருக்குது. அதுவே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஹக்கிங் ஃபேஸை ஜென்ஏக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ரேங்குக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நான் அதுவும் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்து வெக்டார் டேட்டாபேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இல்லை எனக்கு வந்து அட்வான்ஸ்ட் ரேக் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஏஜென்டிக் ஏஐ அண்ட் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எல்லாமே நடக்கணும், MCPs, LangChain இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஏஜென்டிக் ஏஐ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஃப்ரீயாக யூடியூப்லேயே இருக்குது. 6 hours கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது தான். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். அடுத்து ஜேம்ஸ் பிரிக்ஸ் அப்படின்றவர் வந்துட்டு LangChainக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 hours வீடியோ வந்து போட்டிருப்பாரு. செம்மையாக இருக்கும். ஸோ நான் அதை பார்த்தா வந்துட்டு ஆக்சுவலாக LangChain எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து பாருங்கள். அதுக்கடுத்து LangGraphன்றது வேறு, LangChainன்றது வேறு. அண்ட் தென் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மாடல் ஏ எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் மல்டி மாடல் ரேக் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான சில வீடியோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஷார்ட் வீடியோஸ் தான். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலிமா நீங்களே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக 1 to 1.5 years வந்து ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெடிஷ்னல் ரவுட்டில் நீங்கள் வந்து பேசிக்ஸ் படித்து அப்புறம் வந்து இன்டர்மீடியேட் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து பேசிக்ஸ் வந்து பேரலாக வந்து கவர் பண்ணிக்கோங்க அண்ட் டேரெக்டாகவே இண்டஸ்ட்ரி ஏரியா என்ன தேவையோ அதை வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களோட ப்ராஜெக்ட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. பேசிக்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, சின்ஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. அடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அதோட டிப்ளாய்மெண்ட்டுமே வந்து கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சேட் ஆப்ஸ் இல்லைனா ரேக் ஆப்ஸ் இதெல்லாம் பண்ணுறப்போ இதை வந்து எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றதுமே நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா எம்எல் ஆப்ஸ் அப்படின்றது 2025 பயங்கரமாக பூமிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஜாப் ரோல் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பெரிய கம்பெனிஸ் வந்து எம்எல் ஆப்ஸ்க்கு வந்து ஹைரிங் வந்து போட்டுட்டு இருக்காங்க. சரி, நான் இது எதில் போயிட்டு நான் வந்து டிப்ளாய் பண்ணுறது, நான் வந்து மாடல்லாம் பண்ணிட்டேன், நான் எதில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWSல சேஜ் மேக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் எம்எல்லாம் வந்துட்டு டிப்ளாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டாக்கர் இருக்குது அண்ட் பென்டோ எம்எல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அஜோர் இருக்குது, டிவிசி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு டிப்ளாய் பண்ணிக்க முடியும். சரி, நான் வந்துட்டு இதெல்லாம் உள்ள இன்டெப்த்தாலாம் எனக்கு வந்து கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் இந்த மார்க்கெட்டில் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ChatGPT யூஸ் பண்ண கற்றுக்கங்க. நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏஐ ஏஜென்டிக் ப்ரௌசர்ஸ்லாம் வருது. இப்போது ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ChatGPTயோட ப்ரௌசர் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமெட் வந்து வந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அவ்வளோவா வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒர்க் பார்க்கல. பட் ஸ்டில் இந்த மாதிரி புதுசாக ஒரு டெக்னாலஜிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கர்சர் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கர்சர்ன்றது ஒரு பெய்டு டூலு, அதோட ஃப்ரீ ட்ரையலாச்சும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் GitHub Copilot வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்க முடியும். அண்ட் அடுத்தடுத்து ஜாப் ஸ்விட்ச்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஏஏ உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கோட் ரிவ்யூலாம் பண்ணுறதுக்கு கோட் ராபிட்னு ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு இது ஜெமினியே வந்துட்டு அவங்களோட சிஎல்ஐ எடுத்து நம்ம வந்துட்டு சிஐசியில் போட்டு ஜெமினி வச்சு நம்மளால் வந்துட்டு கோட் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து N8N, அதுக்கப்புறம் இந்த நோ கோட் லோ கோட் டூல்ஸு, இதுதான் வந்து ஃபியூச்சர், இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் இன் அ வே அப்படியும் வச்சுக்கலாம். there are two types of tech companies. ஒன்று வந்துட்டு லாங்குவேஜ் ஃப்ரேம்வொர்க் இதெல்லாம் கிரியேட்டே பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து அதை யூஸ் பண்ணுறவங்க. இப்போ N8N அப்படின்றதுலாம் அது கிரியேட் பண்ணுற சைடுக்கு தான் நம்ம வந்து போகணும். ஏஐன்னு வரப்போ இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸு இதுக்கான நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம போகணுமே தவிர அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து போயிடக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு சில செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க. பட் ஒரு டெக்கியாக ஒரு என்தூசியாஸ்ட்டாக பார்க்குறப்போ நான் வந்து இந்த சைடு தான் நிற்பேன். நான் வந்து இந்த நோ கோடு இல்லைனா வந்துட்டு டெக்னாலஜி அழிய போகுது அந்த மாதிரியான சைடில் வந்து நான் இருக்க மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து டீட்டெயில்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நல்ல எல்லா ஸ்டடி ரிசோர்ஸும் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுக்காக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். நிறைய பேர்கிட்ட வந்து இந்த ரிசோர்ஸஸ்லாம் வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலிடேஷன்லாம் பண்ணி தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் பீன் இட். கீப் கோடிங். பை.